So welcome to Chandru Study Center. Today we see the accountancy journal entries 11th standard CBSE. Illustration 1 கவனிங்க. First இது உங்களுக்கு டேட் ஒரு அந்த journal entry accountancy sheet இப்படிதான் இருக்கும். இந்த நோட் டேட் particulars LF debit credit இந்த ரெண்டு காலத்தை debit credit அப்படி நம்ம வெச்சுக்கிறோம். So first option ஒரு இயர் போடுறேன் 2000 April 1 இது நடக்குது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 2000 April 1 நடக்குது. ஸோ தினேஷ் என்பவர் என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ கொண்டு வராரு 1,50,000 கொண்டு வராரு. தினேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 1,50,000. ஸோ அப்படி கொண்டு வரும்போது கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ real account second formula debit what comes in cash comes in. So CAS cash account DR அப்படின்னா டெபிட் காலத்துக்கு நேராக 1,50,000. மறுபடியும் சொல்கிறேன் கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே வருது. செகண்ட் ஃபார்முலா ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் உள்ளே வரதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் ஏபிசின்னு அக்கௌண்ட் டிஆர்னா டெபிட் காலத்துக்கு நேரம் 1,50,000 கிரெடிட் காலத்துக்கு நேரம் ஒரு ஐஃபன். ஸோ அப்போ கிரெடிட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இங்கே யாருங்க தினேஷ் தானே முதல் போடுறாரு. அப்போ கிவர் யார் தினேஷ். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேர் வந்தாலே பர்சனல் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் தினேஷ் கிவர். அதனால் அவர் கிரெடிட்டில் வராது. ஏன்னா கிரெடிட் த கிவர் தினேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி நம்ம வரணும். என்ன வரணும் தினேஷ் கேபிட்டல் ஒரே லைனில் எழுதணும். தினேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் காலத்துக்கு நேராக 1,50,000 இங்கே இருக்கு நேரம் கோடு. இங்கே வித்தின் ப்ராக்கெட் நம்ம என்ன எழுதணும் தினேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இங்கே ஒன்று நான் எழுதுகிறேன் அது மாதிரி நீங்கள் எழுதணும். தினேஷ் ஸ்டார்டட் business with cash within bracketல இந்த பர்டிகுலர் காலத்துக்குள்ள வர மாதிரி நீங்கள் அதை எழுதிக்கணும். ஸோ ரெண்டாவது கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் நான் எழுதுகிறேன் கவனிங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் 2 open a bank account deposited in option 2 deposited into bank rupees எவ்வளோ பேங்க்கில் போடுறாரு. எவ்வளோ போடுறாரு 1,00,000 கேஷ் போடுறாரு. எவ்வளோ போடுறாரு 1,00,000 கேஷ் கொண்டு போய் போடுறாரு. அப்போ டெபாசிட்டட் இன் பேங்க் rupees 1,00,000. ஸோ பேங்க்கில் போடும்போது இந்த பேங்க் ரிசீவர் நம்ம பிஸ்னஸ் வந்து கேஷு வெளியில் போகுது. ஸோ பேங்க் ரிசீவ் பண்ணும்போது பேங்க்ன்றது நேம். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் பேங்க் ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட் டிஆர்னா டெபிட் 1,00,000 இந்த கோடு. ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட் ஏன் கேஷ் பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகுது ரியல் அக்கௌண்ட் செகண்ட் பார்க்கலாம் டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கேஷ் கோஸ் அவுட் அப்புறம் கிரெடிட் கேஷ் அக்கௌண்ட் போட்டு 1,00,000 கிரெடிட் காலத்தில். ஸோ இங்கே என்ன எழுதணும் நீங்கள் வித்தின் ப்ராக்கெட்டில் கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க் கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க். நீங்கள் இதெல்லாம் ஓனாக எழுதணும். இங்கே கொஸ்டின் கொடுத்துட்டாங்களே அதை பார்த்து நீங்கள் இதை எல்லாத்தையும் ஓனாக எழுதிக்கணும். ஆப்ஷன் 3 கொஸ்டின் டிரான்சாக்ஷன் 3க்கு போகிறேன் கவனிங்க. டிரான்சாக்ஷன் 3. ஸோ ரிசீவ்டு லோன் 1,00,000 ஃப்ரம் நரேஷ் பை செக். ரிசீவ்டு லோன் ஃப்ரம் நரேஷ் பை செக். கவனிங்க நரேஷ் கிட்ட நம்ம கடன் வாங்குகிறோம். இங்கே யார் நரேஷ் தான் கிவர் பை செக்கு
செக்கா கொடுத்துறாரு. அப்ப செக்கா கொடுக்கும்போது received loan from Naresh by check அப்படின்னு சொல்லுவார். பேங்க்குக்கு போயிடுமா அந்த பணம், நம்ம கைக்கு வராது. நரேஷ் கொடுக்குற அந்த காசு எங்கே போயிடுது, பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க்கில் அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், பேங்க் ரிசீவர். அப்போ என்ன, பேங்க் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் பை செக். அமௌண்ட் எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 1 lakh. எவ்வளோ ருபீஸ், அதுவும் 1 lakh தான். 1 lakh. அப்போ இந்த ஒரு கோடு. ஸோ கிரெடிட் என்ன வரும், ரிசீவ்டு லோன் ஃப்ரம் நரேஷ். நரேஷ் தானே கொடுக்குறாரு, நரேஷ்னா நேம் இல்லையா, அவர் யாரு, கிவ்வரா. அப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நரேஷ் கிவர் டு நரேஷ் அக்கௌண்ட், நரேஷ் லோன் அக்கௌண்ட் 1 lakh. ஸோ வித்தின் பிராக்கெட் லோன் ரிசீவ்டு ஃப்ரம் நரேஷ் அப்படி நம்ம எழுதிக்கணும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது 4 ஆகுது. அடுத்தது ஆமாம், அடுத்தது 4. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் ₹20,000 ஃப்ரம் ராஜ் ஃபர்னிச்சர் ஹவுஸ். 20,000க்கு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம். நான் வாங்குகிறோம் 20,000க்கு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், ராஜ் ஹவுஸ்லேருந்து வாங்குகிறோம். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் டெட் 4. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் எவ்வளோக்கு, ₹20,000க்கு ஃப்ரம் ராஜ்னு போட்டுங்க, ஃப்ரம் ராஜ் ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டுங்க. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர்ன்றது நமக்கு அசட்டு. அசட்டு வரும்போது ஃபர்னிச்சர், பில்டிங்ஸ் எல்லாமே டெபிட்டில் வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம நாமினல் அக்கௌண்ட் கொண்டு போனோம்னா, நாமினல் அக்கௌண்ட் ஃபார்முலா டெபிட் ஆர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ நம்ம ஃபர்னிச்சர் நம்ம செலவு பண்ணி வாங்குறதுனால, அப்போ அது நம்ம என்ன பண்ணுறது, எக்ஸ்பென்சஸ் வரதுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். புரியுதா, ஏன் அது டெபிட்டில் போடுறோம், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 20,000. இங்கே கடனுக்கு வாங்கல, ராஜின் பேர் கொடுத்துக்கிறோம். ஆனால் ஃபார் கேஷ், ஃபார் கேஷுக்கு வாங்கலாம். டூ கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுது. கேஷ் செகண்ட் ஃபார்முலா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் கொடுத்து தான் நம்ம பொருள் வாங்குகிறோம். அப்போ கேஷ் வெளில போகிறதுனால கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 20,000. இந்த வித்தின் பிராக்கெட் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஆப்ஷன் 4 இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் 5. ஆப்ஷன் 5 அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதே தான் ஃபர்னிச்சர் ஃப்ரம் டெல்லி சேஃப் ஹவுஸ் ஃபார் கிரெடிட் 40,000. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ருபீஸ் 40,000 வாங்குகிறோம். யாருக்கிட்ட இருந்து, டெல்லி ஹவுஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, டெல்லி சேஃப் ஹவுஸ் அப்படின்னு பேர். 40,000 வாங்குகிறோம். என்னது இங்கே ஃபார் கிரெடிட், நல்ல சினா கிரெடிட், கடனுக்கு வாங்குகிறோம். ஸோ அப்படி நம்ம கடனுக்கு வாங்கும்போது நல்லா கவனிங்க, கேஷ் கொடுத்து வாங்கும்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா செகண்ட் ஃபார்முலா கேஷ் நம்ம விட்டு வெளியில் போகுது, அதனால கிரெடிட். அதே நம்ம கடனுக்கு வாங்கணுமா, அதே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு இந்த கிவர் யாரு, டெல்லி ஹவுஸ். யாரு, டெல்லி ஹவுஸ் அக்கௌண்ட் அப்படி நம்ம இப்போ போட்டணும். 40,000 புரிஞ்சுச்சா. கேஷ் கொடுத்து வாங்கணும்னா இந்த இடத்துல கேஷ் வந்துடும். ஸோ சப்போஸ் கடனை கிரெடிட்டுக்கு நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்ணி கிவர் நேம் இங்கே வந்துடணும். இங்கே வித்தின் பிராக்கெட் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கிரெடிட் ஆன் கிரெடிட் அப்படி ஃப்ரம் டெல்லி ஹவுஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது ஆப்ஷன் 5 முடிச்சிட்டோம். அடுத்து 6க்கு போகிறோம். அடுத்தது 6 டேட் 6 அப்படின்னு வச்சுக்கலாம். டேட்டு 6. ஸோ 6 என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹15,000. 15,000க்கு அதே பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதே மாதிரியே பொருள். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் ₹15,000 நம்ம வாங்குறோம். ஸோ கேஷ் கொடுத்து வாங்குறோம், ஃபார் கேஷ். கை மேலே காசு கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன்
purchase in the nominal account, debit all expenses. அப்போ purchase expenses அதனால் purchase account debit எவ்வளோ 15,000 போடு. ஸோ கேஷ் கொடுத்து வாங்குறதுனால நம்ம கேஷ் பிஸ்னஸ் உள்ள போகுது, நம்ம கையிலேருந்து வெளில போகுது. செகண்ட் ஃபார்மில் டெபிட் வாட் கம்ஸ், கிரெடிட் வாட் கோஸ், கேஷ் வெளில போகுது. டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 15,000. இங்கே வித்தின் ப்ராக்கெட் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் அப்படி நம்ம எழுதிக்கணும். ஸோ 7 அடுத்தது என்னது 7. ஏழாவது பக்கம். ஏழாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏழாவது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மகேஷ் ருபீஸ் 30,000. ஃபர்ஸ்ட் கிரெடிட் பர்ச்சேஸ், அதே தான் பர்ச்சேஸ் தான் நிறைய வருது. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மகேஷ் அமௌண்ட் எவ்வளோ வரும், ஃபார் ருபீஸ் அமௌண்ட் எவ்வளோ, ஃபார் ருபீஸ் 30,000. ஃபார் ருபீஸ் 30,000 கிரெடிட் வாங்குறோம். சிஆர்டி கொடுக்குற ப்ராக்கெட்டில் கிரெடிட். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மகேஷ் ருபீஸ் 30,000 ஆன் கிரெடிட். ஸோ அதே மாதிரியே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்பவும் போல் டெபிட்டில் வந்துடுறாரு. போன ஜேர்னல் சொன்ன ஏன்னு எவ்வளோ 30,000. கிரெடிட்டில் என்ன வந்துடுறாரு, மகேஷ் தான் கிவர் இல்லையா, கடன் கொடுத்து கடனுக்காக வாங்குறோம் இல்லையா. இதே கேஷாக வாங்குறதுனா இங்கே 2 கேஷ் அக்கௌண்ட் பண்ணுறோம். ஸோ கடனுக்கு வாங்குறதுல மகேஷ் கிவர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பர்சனல் அக்கௌண்ட் டெபிட்டர் ரிசீவர் கிரெடிட் த கிவர். ஸோ மகேஷ் கிவர் டு மகேஷ் அக்கௌண்ட் A/C போட்டு 30,000. என்ன எழுதணும், குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் மகேஷ் ஆன் கிரெடிட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஏழாவது. அடுத்து எட்டாவது sold goods to Karim for rupees 25,000. இப்போ பர்ச்சேஸ் பார்த்தோம்னா இப்போ சேல்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். 8 டேட் 8ன்னு போடுங்க. டேட் 8 sold to goods to Karim. sold goods for cash to Karim எவ்வளோக்கு 25,000 அப்படின்னு வச்சுங்க. 25,000 சோல்டுனால சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா. யாருக்கு பண்ணுறோம், கரீமுக்கு பண்ணுறோம், கேஷுக்கு பண்ணுறோம். ஃபார் கேஷ் கடனுக்கு விற்கலை, நம்ம அதுக்கு கேஷுக்கு விற்கிறோம். கேஷுக்கு விற்றாலும் நம்ம கேஷு உள்ளே வருது. அப்போ ஃபார் செகண்ட் ஃபார்முலா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் எவ்வளோ 25,000. ஸோ இங்கே கரீம்னு பேர் கொடுத்துருந்தாலும் கிவர் நேம், ஸோ ரிசீவர் நேம் நம்ம இங்கே என்ன எழுதணும், டு சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஏன் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் போடுறோம், 25,000 சொல்கிறேன் இதுங்க. ஏன் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் போகிறோம், ஸோ சேல்ஸ் என்பது நாமினக்கில் கொண்டு போனோம்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட்டில் ஆல் கெயின்ஸ் வருமா, ஆல் கெயின்ஸ் அண்டு இன்கம். ஸோ சேல்ஸ் என்பது இன்கம், அதனால் அதை கிரெடிட் சைடில் கொண்டு போகிறோம். ஓகேவா. இங்கே என்ன எழுதணும், குட்ஸ் சோல்ஸ் ஃபார் கேஷ், குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ். ஸோ அடுத்து ஆப்ஷன் 8 முடிச்சிருக்கோம். ஆப்ஷன் 9 சோல்டு குட்ஸ் டு ஷியாம் ஆன் கிரெடிட் 35,000. சோல்டு குட்ஸ் டு ஷியாம், சோல்டு குட்ஸ் டு ஷியாம் rupees 30,000. என்னத்துக்கு விற்கிறோம், கிரெடிட்டுக்கு விற்கிறோம், கடனுக்கு விற்கிறோம். கவனிங்க, கேஷ் அக்கௌண்ட் டெப்டருக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் கேஷுக்கு விற்றோம்னா, இதே கடனுக்கு விற்றோம்னா யார் இங்கே ரிசீவர், ஷியாம் ரிசீவர் இல்லையா. அப்போ டெபிட்டர் ரிசீவர். ஸோ அப்படியே இந்த கேஷை எடுத்துட்டு இங்கே ஷியாம் அப்படின்னு எழுதலாம். எவ்வளோக்கு 30,000. எவ்வளோக்கு 30,000. இங்கே ஃபார் கேஷில் ஆன் கிரெடிட். இதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ கேஷாக இருந்தால் இங்கே கேஷ் வந்துடும், கிரெடிட்டாக இருந்தால் இங்கே அவருடைய ரிசீவருடைய நேம் வந்துடும், அவ்வளோதான். சேல்ஸ் எடுத்துக்கு சேல்ஸ் தான். அதுக்கடுத்து 8 முடிச்சுட்டுமா, இல்லை 8ங்கிறது 9th. இது 9th டேட்டு மாத்திரம், இது 9th. இப்போ அடுத்து 10th கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஷியாம் rupees 20,000. 10th அடுத்தது
கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஷியாம் ருபீஸ் 20,000. ஷியாம் கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ வாங்குகிறோம்? 20,000 ரூபா பணம் வாங்குறோம். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஷியாம். இப்போ ஷியாம் கொடுக்குறாரு, எவ்வளோ கொடுக்குறாரு? 20,000 கொடுக்குறாரு. அப்போ அவர் கிவர். கேஷ்னும் போது கேஷ் நமக்கு உள்ளே வருது. செகண்ட் பொருளாக டெபிட் வாட் கம்ஸ் இன்? கேஷ் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் எவ்வளோ? 20,000. ஸோ யார் கொடுக்குறாரு? கிவர் டு ஷியாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் கொடுக்குறதுனால ஷியாம் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வந்துடுறாரு 20,000. வித்தின் ப்ராக்கெட் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ஷியாம் அப்படி நம்ம எழுதிடணும். அடுத்தது கேஷ் பெய்டு டு மகேஷ். அடுத்த டேட்டு என்னது? கேஷ் பெய்டு டு மகேஷ் 11. கேஷ் பெய்டு டு மகேஷ். மகேஷ்க்கு நம்ம காசு கொடுக்குறோம். எவ்வளோ அமௌண்ட்? எவ்வளோ? 10,000. ஸோ இந்த மகேஷ் யார்? ரிசீவர் இல்லையா? பணத்தை ரிசீவ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பண்ணலாம் டெபிட்டர் ரிசீவர், மகேஷ் ரிசீவர். அதனால மகேஷ் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் எவ்வளோ? 10,000. ஸோ கேஷ் நம்மகிட்ட வந்து வெளில போகுது. செகண்ட் ஃபார்முலா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ். கேஷ் வெளில போகுது. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் எவ்வளோ? 10,000. இந்த கேஷ் பெய்டு டு மகேஷ். இதுதான் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா முடியும் ஞாபகம் வச்சுங்க. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் ரிசீவர், கிரெடிட் கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சு ஜேர்னல் என்ட்ரி போடுங்க. தேங்க்யூ.